அம்மா சீக்கிரமா போய் டாக்டர் கூட்டிட்டு வா. ஓகே. குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். என்னால எதுவுமே சொல்ல முடியாது. முதல்ல பேஷண்ட பார்க்க விடுங்க. குழந்தையை எப்படியா காப்பாத்துங்க. கடவுளே, நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஏதாவது சொல்லுங்களே. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. ஐயோ ஐயோ, என்னம்மா ஏதாவது சொல்லிட்டு போய். கொஞ்ச நேரத்துல நம்மளையே பயமுறுத்திட்டாளே. நர்ஸ், இப்ப போட்ட இன்ஜெக்ஷனை 1 ஹவருக்கு ஒரு தடவை நரம்புல போட்டு விட்டுருங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணக்கூடாது. இவளோட பல்ஸ் ரேட்டிங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே டாக்டர். ஓகே. டாக்டர், என் குழந்தை எப்படி இருக்கு? ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஏதாவது சொல்லுங்களே. சொல்லுங்க. பி ஃப்ராங்க், இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. குழந்தையோட பல்ஸ் ரேட்டிங் ரொம்ப லோவா இருக்கு. அந்த வெண்டிலேஷன்ல தான் குழந்தை சர்வே ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னால இதை தான் சொல்ல முடியும். கடவுளை வேண்டிக்கோங்க. லேட்டஸ்ட் ஹோப் ஆர் பெஸ்ட். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஐயோ. அண்ணி, அம்மாடி. அழாதீங்க நீ ப்ளீஸ். தைரியம் வருமா? அழாதீங்க நீ ப்ளீஸ். ஐயோ அண்ணி, அழாத.
சொல்ற மாதிரி நடந்துக்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே டாடி. முகத்தை அப்படி வச்சுக்காத. என்னம்மா மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்க போல? சாப்பிட்டீங்களாம்மா? மேரி, அவங்க தான் வயசானவங்க. சரி, உனக்கு என்னம்மா ஆச்சு? நீ கல்யாண பொண்ணு இல்லையா? காலகாலத்துல தூங்க வேண்டாமா? அப்பதானே மேரேஜ் சமயத்துல முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அக்கா, நீங்க சுகர் மாத்திரை சாப்பிட்டீங்களா? டே ஆல்பர்ட், நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? நானாமா நடிக்கிறேன்? என்னம்மா சொல்றீங்க? நாங்க தூங்குறோம், தூங்காம போறோம். சுகர் மாத்திரை போடுறோம், போடாம போறோம். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எங்க வேலையை பார்த்துட்டு போறதா? ஆன்ட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறது தானே எங்களோட வேலை. யூ bloody cheat! நானும் பாத்துக்கிட்டே போறேன், போய் சொல்லிட்டு போறீங்க, நடிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களை பழி வாங்குறதா உங்க வேலை. எங்க சொத்தெல்லாம் அபகரிக்கிறதா உங்க நோக்கம். எங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி நடுத்தருவுல நிறுத்துறதா உங்க லட்சியம். மேரி, என்னம்மா சொல்ற? நான் பெத்த பொண்ணு மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போயா சொல்ற? யாரும் இல்லாத அனாதையா தெருவுல கிடந்தப்போ என்னைக்கு உங்க அம்மாவும் பாட்டியும் எங்களை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து இந்த குடும்பம் தான் எங்க வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? எங்களை போயா இப்படி பேசுற? ஆல்பர்ட், நீங்க ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க தோப்புக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததா அங்க இருந்த மேரி கேட்டுட்டா. இனிமேலும் உங்களை நம்ப நாங்க தயாரா இல்ல. இந்த கல்யாண பேச்சை இத்தோட நிறுத்திக்கலாம். நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. கிளம்புங்க. அம்மா, நாங்க தோப்புல உட்கார்ந்து பேசுனது என்னமோ நிஜம்தாம்மா. ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் பேசலையே. யூ ஷட் அப். ஏன் முன்னாடியே போய் சொல்றீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் காது பட கேட்டவன் நான். எனக்கு முன்னாடியே ஒண்ணு பேசலன்னு சாதிக்கிறீங்க. மேரி ஒரு தங்க சொரங்க நீங்க சொல்லல. இந்த கல்யாணம் பண்றதே மேரி பேர்ல இருக்கிற சொத்தை என் பையன் பேருக்கு மாத்துறதுக்கு தான் நீங்க சொல்லல. ஏய், நீ செல்ல கிளின்னு எவ்வளவு பத்தி பேசல? செல்ல கிளியா? கிளினா பேரட்டு, அது இங்கிலீஷ் எனக்கு தெரியும். ஆனா செல்ல கிளின்னு அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. Will you stop this nonsense, Peter? இதுக்கு மேல போய் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் உங்க 2 பேர் மேலயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. மா, இப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. மேரிய மட்டும் கொஞ்சம் உள்ள அனுப்புங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு விஷயமும் சொல்ல வேண்டாம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற துரோகி நீங்க. முதல்ல வெளியில போங்க. அக்கா, நாங்க தாராளமா வீட்டை விட்டு வெளியே போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மை என்னங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்ச நேரம்க்கா. மேரிய மட்டும் உள்ள அனுப்புங்க. ஆன்ட்டி, இத்தனை நாளா எங்களை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எங்களை நம்ப கூடாதா? தயவு செஞ்சு அப்பா பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். மேரி, நீ கொஞ்சம் உள்ள போமா. பாட்டி, why should I go? அவங்க 2 பேரும் திருடுங்க. அவங்க 2 பேரையும் வெளிய அனுப்புங்க. மேரி, யார் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நீ ஒரு நிமிஷம் உள்ள போ. நாங்க அவங்க கிட்ட தனியா பேசிக்கிறோம். மம்மி, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அதுல மட்டும் உறுதியா இருங்க. என்ன ஆல்பர்ட் சொல்லணும்? அக்கா, மேரிய பத்தி நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். அவளுக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ணோம். அப்ப மேரி என்ன பண்ணா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டா.
அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்தோம். அந்த கல்யாணம் ஒரு குழந்தையால நின்னு போச்சு. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்ப மேரி என்ன பண்ணா? நம்ம எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அவமானமா பேசி வீட்டை விட்டு அனுப்பல. இப்ப என் புள்ள பீட்டருக்கு மேரிய நிச்சயம் பண்ணோம். இப்ப மேரி என்ன பண்றா? எங்களை பத்தியே புது கதை சொல்றா. அவ சொல்றத நம்பிட்டு எங்களை போய் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்க. அது மேரிக்கு கல்யாணம் அப்படின்னாலே அத வெறுக்கிற ஒரு ஃபோபியா இருக்கு. அத புரிஞ்சுக்காம நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டீங்களா? ஆண்டி, இத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோம். எங்க மேல ஒரு தப்பு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எங்களுக்கு உங்க வீட்டு சொத்து தான் குறினா இதுக்கு முன்னாடி நாங்க மேரிய பொண்ணு கேட்டிருக்கலாமே. ஏன் கேட்கல? போன தடவை கூட அந்த கல்யாணம் நின்னு போனப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நாங்க சமாதானம் பேசிதானே கூட்டு வந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு கெட்ட எண்ணம் எங்களுக்கு இருந்திருந்தா நாங்க மாப்பிள்ளை கிட்ட பேசி கூட்டு வந்திருப்போமா? நாங்க செஞ்சதெல்லாம் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான். எங்களை போய் சந்தேகப்பட்டீங்களா? கடைசியா கூட பீட்டரை மேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க தான் முடிவெடுத்தீங்க. நானாமா முடிவெடுத்தேன்? நான் உங்ககிட்ட வேணாம் தானமா சொன்னேன். நீங்க தானே என்ன கம்பல் பண்ணி சம்மதிக்க வச்சீங்க. அப்போ மேரி என்னென்னமோ சொல்றாளே. மேரி எங்களை தோப்புல பாத்துருக்கலாமா? அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவ சொல்றா பாருங்க, அது முழுக்க முழுக்க அவளோட கற்பனை. அவளோட கல்யாண போபியா அவளை போய் கற்பனை பண்ண வைக்குது ஆண்டி. இதெல்லாம் மேரிய நீங்க சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவெடுத்தீங்க பாருங்க, அந்த முடிவாவே இருக்கட்டும். மாத்த வேண்டாம். நாங்க வீட்டை விட்டு கிளம்புறோம். இவ்வளவு நாளா இந்த வீட்டுல வச்சு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு அதுக்காக ரொம்ப நன்றி. பீட்டர், பேக் எடுத்துக்க. நம்ம கிளம்பலாம். ஆல்பர்ட், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே இருங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இல்ல இல்லக்கா, வேண்டாம்க்கா. நாங்க இப்ப பட்ட அவமானமே போதும்க்கா. உங்க குடும்பம் தான் எங்க குடும்பம். உங்களுக்காக உழைக்கிறது மட்டும்தான் எங்க வாழ்க்கைன்னு இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அத ஒரு நிமிஷத்துல அப்படியே கலைச்சு தூக்கி போட்டுட்டியக்கா. நாங்க வெளியில போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம். வரமா, அடப்பலாம். ஆண்டி, நீங்க எப்ப வேணாலும் என்ன வேலைனாலும் என்ன கூப்பிடுங்க. நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஜென்மத்துக்கும் நாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஆண்டி, வேரிய மட்டும் தப்பானவனுக்கு கட்டி கொடுத்துறாதீங்க. ஒரு நல்லவனா பார்த்து கட்டி கொடுங்க. கொஞ்ச நாள்னாலும் நான் மனசார அவளை நேசிச்சேன். நான் வரேன். ஆல்பர்ட், ஒரு நிமிஷம். என்னம்மா? இனிமே இங்கேயே இருக்கலாம். ஏம்மா? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்க தான் மேரிய பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நீங்களும் என் கூட வாங்க. வாங்க.
உங்களுக்கு போய் இவ்ளோ நடிக்க வேண்டியது இருக்குதே. ப்பு. மம்மி, அவங்க 2 பேரும் அனுப்பிட்டீங்களா? அவங்கள எதுக்காக வெளியில அனுப்பணும்? இங்க பாரு மேரி, நாம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி உனக்கும் பீட்டருக்கும் தான் கல்யாணம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. மம்மி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க 2 பேரும் ஃப்ராடுங்க மம்மி. அவங்க நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மேரி, நாம இங்கதானமா இருக்க போறோம். நம்மள மீறி நம்ம சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது. அந்த பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம். பாட்டி, நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்க நம்மள கொலை கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. மம்மி, ப்ளீஸ் மம்மி, நான் சொல்றத 2 பேரும் கேளுங்களே. நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும் மேரி. இனிமே நாங்க சொல்றத நீ கேளு. ஃபாதர் குறிச்சு கொடுத்த தேதியில உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மம்மி, மம்மி, என்ன மம்மி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அந்த பீட்டருக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது எல்லாமே உன் கற்பனை மேரி. எப்படியாவது கன்னியாஸ்திரி ஆகணுங்கிறதுக்காக நீ போடுற நாடகம் இது. இத நம்பறதுக்கு நாங்க தயாரா இல்ல. உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. புரிஞ்சுதா? இத பாரு மேரி, உன் கல்யாணங்கிறது எங்களோட கனவு மட்டும் இல்லம்மா, உங்க அப்பாவோட கனவும் அதுதான். தயவு செஞ்சு அதுல மண்ணள்ளி போட்டுறாதம்மா. ம். ஆல்பர்ட், நான் மேரி கிட்ட சொல்லிட்டேன்பா. ஃபாதர் சொன்ன தேதியில இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க பேக் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ ஆண்டி, என்ன நீங்க எவ்வளவு பெரியவங்க, எங்க கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னா நாங்க இங்கே இருந்துட்டு போயிட போறோம். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னதுக்காக மேரிய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். சரிப்பா, நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள போங்க. சரிங்க, ம், போங்க. போ. போங்க. நம்ம குடும்பத்துக்காக மாடா உழைக்கிற ஆல்பர்ட்டையும் இந்த பீட்டரையும் இந்த மேரி பேச்ச கேட்டுட்டு நம்ம தப்பா நினைச்சிட்டோமேம்மா. இனிமே இவங்கள பத்தி மேரி என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது. அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. பாட்டி எப்பவுமே அம்மா பேச்சு தான் கேட்பாங்க. அவங்கள மாத்தவே முடியாது. இங்க இருந்தோம்னா இந்த திருட்டு பசங்க கிட்ட மாட்டிக்குவோம். நாம இங்க மாட்டிக்கிட்டோம்னா அம்மாவையும் பாட்டியும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணத்துல இருந்து நானே எப்படியாவது தப்பிக்கிறது தான். இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான். அவன் தான் இன்னும் ரொம்ப சீப். அவனுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கு. அவன் நம்ம பணத்துல அந்த பொண்ணுக்கு சொத்து வாங்க